பிஎஸ்என்எல் யூசர்ஸ் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா நியூவான ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்பில் ஆப் வந்து ரேண்டமாக ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு லிட்ரலி பார்க்கும்போது 6 மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்பில் ஸோ இந்த அப்டேட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீடாக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ள போகுதுன்னு சொல்லலாம். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்போட அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 7.37 MB இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஐயில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சில பல ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை வந்து சர்ப்ரைசிங்லி நான் வந்து அப்டேட் பண்ணோடனே எனக்கு லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வகையான ப்ராப்ளம் உங்களுக்குமே ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு நடந்திருக்கு. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே யூஐயில் மாற்றம் நடந்திருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூஐயில் மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் நடக்கலன்னு சொல்லலாம். சில இடங்களில் சின்ன சின்ன அங்கங்கே வந்து கேர்வியாக மாற்றிருக்காங்களே தவிர மோஸ்ட்லி அந்த பாக்ஸியான டிசைன் தான் இன்னமுமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது சேம் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றங்களும் ஓவரால் வரல. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓவரால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய மாற்றங்கள் எதுவுமே நடக்கலன்னு சொல்லலாம். ஸ்கைப் டிவி ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே நார்மலைஸாக தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஓடிடி பிளே அப்படிங்கிறது இங்கே சவுத்துக்கு பெட்டராக இருக்குது. நார்த்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா அடிஷனலான ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருக்கும் போது பிஎஸ்என்எலோட பிஐடிவி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவரால் பிஎஸ்என்எல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ் ஆப்ஷனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஆப்ஷனும் தான். நான் இன்பாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்பாக்ஸ் ஆப்ஷன் பெல் பட்டனில் இருக்கும். இது வந்து ரீசார்ஜ் பண்ணதாகட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலோட மியூசிக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வகையான ஆப்ஷனை எனேபிள் பண்ணாலோ டிசேபிள் பண்ணாலோ இல்லை கம்ப்ளைண்ட் ரீஃபண்ட் எடுத்திருந்தாங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும்னு சொல்லலாம். அதில் ஒரு சின்ன யூஐல சேஞ்சஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜ் பேரியர் இது எல்லாத்தையுமே சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கை பார்க்கலாம். ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட பிஎஸ்என்எலோட ஃபைபர் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, ஏர் ஃபைபர் இதுக்கான பிளான்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். லாங்குவேஜ் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சில பல லாங்குவேஜ் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து தமிழும் முன்னையிலேருந்து இன்க்ளூடாக தான் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கரண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம மெசேஜ் பிளான்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போ எந்த பிளானில் ஆக்டிவாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதோட எக்ஸிஸ்டிங் பீரியட் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியும். முன்னே அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக யூஐயில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடப் இருக்குன்னு சொல்லலாம். மேபி கிளாக் ஸ்பீட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஓவரால் யூஐ சிமிலராக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். தென் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான ஷார்ட்கட் ஆப்ஷன் சொல்லலாம். இந்த ஷார்ட்கட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஆப்லையும் ஆண்ட்ராய்டு 10க்கு மேலே இருக்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது இந்த ஷார்ட்கட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, உங்களுக்கான அந்த ரீசார்ஜபிள் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இதுவுமே யூஐ மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ யுவர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கான டேட்டா ரீசார்ஜ் என்ன பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கானது ஃபைபருக்கானது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் சிமிலரானது முன்ன பார்த்தோம் இல்லையா, டேரெக்டாக ரீசார்ஜ் ஆப்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். கூடவே அந்த 2% டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. கூட சப்போர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த யூஐ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே நார்மலைஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அப்டேட் வரலன்னு சொல்லலாம். பேமெண்ட் ஆப்ஷன்லாம் உள்ள இணைக்கிறதா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதெல்லாமே வரல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத. ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.